திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஷன்ல வந்து யாரோ ஒருத்தர் வந்து பாடிக்கிட்டு இருப்பாரு. அத யாரோ ஒருத்தர் படம் பிடிச்சு சோசியல் மீடியால போட்டு அது பயங்கரமா இதாகி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும். ஹோப் யூ நோ ரனு மொண்டல்னு சொல்லிட்டு ஒரு நார்த் இந்தியன்ல நார்த் சைட்ல ஒரு லேடி ரயில்வே ஸ்டேஷன்ல பாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டு அவங்க லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான வைரல் சிங்கர்ஸ பத்தி உங்களுடைய ஒப்பீனியன்? வைரல் சிங்கர்ஸ் வர்றது ரொம்ப நல்லது விஷயம் தான். அவங்க டேலண்டடா இருந்தாங்கன்னா அவங்களும் சஸ்டெயின் ஆகுறதுல இன்னும் இது இல்லையே. இப்படித்தான் வரணும் ஃபார்முலா, சினிமாலே இப்படித்தான் ஃபார்முலா வரணுன்ற ஒரு ம். வழிமுறையே கிடையாதே. ம். சில பேர் வந்து ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல போய் வருவாங்க. ம். சில பேர் தே கெட் பிக்ட் ஆன் த ரோட்ஸ். ஐ மீன் ரோட்ஸ்னா என்ன, சும்மா பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுருந்தாங்க, அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு பார்த்து பண்ண நடிப்பு திறமை இருந்தது, ம். ஹீரோயினா போட்டேன்னு சொல்றாங்களா. அது மாதிரி நார்த் இந்தியாவில் அந்த மாலை வித்துட்டு இருந்த ஒரு பொண்ணு கூட ஹீரோயின் ஆமா, ஆயிட்டாங்கன்னு ஆமா. சொல்லுவாங்கல்ல. கும்பமேளால ஊசி மணி வித்துட்டு நல்லது. இருந்த மோனலிசா. நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான். இஃப் தே ஹேவ் டேலண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க். எஸ். சரி, முதல் வாய்ப்பு கிடைச்சிருச்சு லாட்ரி மாதிரி. அந்த லாட்ரியில கிடைச்ச பணத்தை நீங்க என்ன பண்ணீங்க? கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணீங்களா? ஓகே. இன்வெஸ்ட் பண்ணா நீங்க நல்ல பணக்காரியாவே இருப்பீங்க. ஆ, ஆ. லாட்ரியில படைச்சது இதெல்லாம் மறுபடியும் லாட்ரியாவே வாங்கிட்டா அந்த மாதிரி ஆயிடாம இவங்க கரெக்டா இப்ப நிறைய கைடன்ஸ் எல்லாம் இருக்கு, ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் அதெல்லாம். ஸோ அதனால அவங்க கண்டிப்பா ஒரு நல்ல லைஃப் கிடைக்கிறதுன்றது அது எல்லாருமே எதிர்பார்க்க முடியாது. இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் ஃபார் சம் பீப்புள். அது வந்து தே ஆர் வெரி லக்கி. அந்த லக்குன்றதை சஸ்டெயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய growth-உம் இருக்கும். ஓகே. பட் அதர் ஃபீல்ட் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த லக்கு, லாட்டரி அப்படிங்கிறது நெறைய இடங்கள்ல ப்ராமினன்ட்டா ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் when it comes to சிங்கிங் அப்படிங்கிறப்ப மட்டும் ப்ரொஃபஷனலா வந்து இந்த சங்கீதம் கத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இதுவாவே வந்து நிக்குதுல்ல. அத பத்தி? சங்கீதம் கத்துக்கிறதுங்கிறது வந்து அந்த ஜீன்ல கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இதை வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆயிடும் இந்த டாபிக் சொன்னா. அதாவது கொஞ்சம் ரத்தத்திலே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது ரத்தத்துல இருக்கணும்னா அப்ப இந்த ஜாதிக்காரங்களுக்கு தான் இருக்கணுமான்றியான்னு ஒரு கேள்வி வரும். அப்படிலாம் எதுவுமே இல்லை. அந்த நாலேஜ் ஜஸ்ட் லைக் ஹவு இப்போ எல்லாருமே வந்து ஓவியம் வரைஞ்சிட முடியாது, எல்லாருமே இசை பண்ணிட முடியாதுல்ல. அது மாதிரி அந்த சீடு இருக்கணுங்கிறேன்னா, அந்த சீடு யாருக்கு இருக்கும்னு தெரியாது. அந்த சீடு இருக்கும்போது தான் அதுக்கான கண்டிஷன்ஸ் வரும்போது அது ஜெர்மினேட் ஆகி அது வந்து ஒரு இதுவாக இருக்கும். ஸோ இப்போ அந்த ரயில்வே தண்டவாளத்து பக்கத்தில் நின்று பாடினவங்களுக்கு அந்த திறமை இருக்கு. அதனால தான் தே கெட் பிக்டு. டோட்டலி. இப்போ எனக்கு பாருங்க, எங்க அப்பா வந்து ஆர்டிஸ்ட், ஒரு பாடகரும் கூட. அப்பா ரொம்ப பிரமாதமா பாடுவார். எங்க அப்பா ஆர்டிஸ்ட். ஆனா என் பொண்ணு ரொம்ப அழகா வரைகிறா. ஆனா எனக்கு வந்து வரைய வராது. எனக்கு சுத்தமா வரைகிறது இல்லை. ஆனாலும் ஒருத்தர் வந்து அதெல்லாம் இல்லை, நீ வந்து வரைஞ்சுதான் ஆகணும், நீ வந்து அதை சொல்ல முடியாது ஒண்ணு இல்லை. எனக்கு அந்த சீடு இல்லை, வரைகிற சீடு இல்லை. ஸோ அதுவும் அக்செப்டன்ஸ் வேணும். எல்லாருக்கும் எல்லாமே வந்துடாது. அது சின்ன சின்ன இதுவாக இருக்கலாம். இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அந்த சிற்பங்கள் மட்டுமே தான் பண்ணுவாங்க. அவங்க அந்த சிற்பங்கள் ஸ்கல்ப்சர்ஸ் தான் அவங்களோட இதுலயே இருக்கும். அது ஜீன்ஸை பற்றின ஸ்டடீஸ்லாம் நிறைய இருக்கு. ஒரு குழுவினர் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா they pass on that to the genetically they pass it on to the next generation.